ஹீரோயின் தனக்கு முத்தம் கொடுத்தது 10 வருஷமாக பழகின அந்த ஃப்ரெண்டு தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்செட் ஆகி போய் இனிமேட்டுக்கு பேசவே வேண்டாம்னு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னேன். அது அப்படி இல்லை, இனிமேட்டுக்கு நம்ம அதை பற்றி பேச வேண்டாம், அதாவது கிஸ்ஸை பற்றி பேச வேண்டாம், ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம் நீ சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்புறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ அப்செட் ஆகி ஒரு அழுகிற மாதிரி தான் இருக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு குழப்பி விட்டதுனால இவன் ஆல்ரெடி குழம்பி போயிருக்கான். இப்போ இவ வேற உண்மையெல்லாம் தெரிஞ்சு போய் கோவமாக போயிட்டாலா. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு அந்த கிஸ்ஸை பற்றி பேசாமல் இருக்க முடியல. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக மெசேஜ் பண்ணுவாங்க. அப்போ அந்த கிஸ்ஸை பற்றி கேட்குறேன், நீ எதுக்காக எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்க அந்த கிஸ்ஸுக்கு அப்புறமோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான், நீ தான் இனிமேட்டுக்கு அந்த கிஸ்ஸை பற்றி பேச மாட்டேன்னு சொன்னா அப்படின்னு அவன் டெக்ஸ்ட் பண்ணுறான். அப்போ இவர் வந்துட்டு சொல்லுவா, நீ இந்த கிஸ்ஸை பற்றிலாம் நீ முக்கியமாக எடுக்காமல் அந்த ஜூனியர் பையனையே டேட் பண்ண சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா, நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியலை, அந்த கிஸ்ஸு முக்கியம் நான் டேட் பண்ணணும்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவன் ரிப்ளை பண்ண மாட்டான். இவன் டக்குன்னு கால் பண்ணிடுவான். அவன் உடனே வேற எடுத்துருவான். இவன் எதுக்கு எடுத்தான் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அவன்கிட்ட கேட்பா, நீ ஒன்றுமே பதில் சொல்லலை அப்படின்பா. ஆக்சுவலாக நீ என்ன அடுத்து சொல்ல போகிறேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏன்னா உண்மையிலே ஹீரோ முன்னாடி அந்த ஜூனியர் பையன் நல்ல பையன், நீ அவனை டேட் பண்ணு அப்படின்லாம் சொல்லியிருப்பாள். இப்போ ஹீரோயின் ஹீரோ பதில் பேசாமல் இருக்கவும் இவ அந்த இன்சிடென்ட் நினச்சி பார்க்குறா. இவளுக்கு வயிறு வலியாக இருக்கும் போது பீரியட் டைமில் அவனே மாத்திரெல்லாம் கொடுப்பான். அப்போ இவ சொல்லுவாள், இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களை கவுக்கிறதுக்கு நீ இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சு கேரிங்காக கொடுத்துட்ருக்க அப்படிங்கும்போது, அம்மா இது 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்மா, நான் உனக்கு எப்போ என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சனால வாங்கி வச்சிருக்கேன், என்ன குடி இல்லைன்னா போ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது இவன் வாங்கி குடிச்சிட்டு ஓகே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் நல்லவன் ரொம்ப கொடுத்து வச்சு அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாள். இதை இப்போ யோசிச்சு பார்க்குறான். யோசிச்சு பார்த்து என்ன நினைப்பான்ட்டு தெரியாது. ஏன்னா அதை காமிக்க மாட்டாங்க. ஒரு வேளை இவனும் நல்லபடியாக கேர் பண்ணிக்கிறான் நம்மளை அப்படின்ற மாதிரி நினச்சாலா, இல்லை அவனுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி நினச்சாலான்னு தெரியல. இந்த பக்கம் அவன் நினச்சிட்டு அந்த ஜூனியரை பற்றியும் பேச மாட்டா, எதை பற்றியுமே பேசாமல் ஃபோனை கட் பண்ணிடுவான். ஹீரோ எப்போ பார்த்தாலும் சொல்லியிருந்திருப்பான், அது கிஸ்ஸெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, அதை நீ மறந்துரு அப்படின்னே சொல்லிட்டு இருந்திருப்பான்ல. அதெல்லாம் இவன் நினச்சி பார்ப்பான். அப்போ உண்மையிலேயே இவன் அது ஒரு விஷயமா நினைக்கல, அதனால தான் நான் மறக்க சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இவளுக்கு அன்னைக்கு நைட் தூக்கமே வராது. அவள் பாட்டுக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பா. ஃப்ரெண்டு காலையில் வருவாளா, இவ இப்படி உட்காந்துருக்க பார்த்துட்டு அடி பாவி என்னடி நைட்டு ஃபுல்லாக நீ தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் தூங்கலை அப்படின்ட்டு சோகமாக சொல்லுவான். நான் கிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறா. கிஸ் பண்ணிட்டியா, யாரை, என்ன கனவுலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா அந்த ரூம்மேட்டு. அப்போ சொல்லலாம், கனவுல கிடையாது, நான் அவனை தான் கிஸ் பண்ணேன் அப்படின்னு ஃப்ரெண்டு பேரை சொல்லும்போது அவளுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். இப்போ என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லை அவன் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியல, ஏன் அப்படின்னா அவன் இத்தனை நாள் என்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கான் பத்தியா, அப்படின்னா அவன் மனசில் என்னதான் இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கான். இந்த எக்ஸ் சொல்லியிருந்திருப்பாள், நீ அவளை விரும்புகிற, அவளை மனசாக விரும்புகிற அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாள். இதை யோசிச்சுக்கிட்டு நம்ம உண்மையிலே இவளை விரும்ப தான் செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்போ சொல்கிறான். சொல்லிக்கிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான், உனக்கு தெரியுமா நீ என்னை நல்லா தான் பார்த்துக்கிற, ஆனால் நீ அவளை தான் ரொம்ப விரும்புகிற, இதை நீ ரியலைஸ் பண்ணவே கிடையாது எப்போவுமே அப்படிங்கும்போது எனக்கு புரியல, நீ எதை வச்சு இந்த மாதிரிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு கேட்குறான். அப்போ அந்த எக்ஸ் சொல்லிட்டு இருக்கான், உனக்கு தெரியுமா நீ என்னையெல்லாம் நீ எப்படி பார்த்துக்கிற அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி பார்க்குற, ஆனால் அவளை அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இவன் அதை நினச்சி பார்க்குறான். இவன் அவளுக்கு அந்த டேப்லெட்ஸ்லாம் கொடுப்பால, அது இவனுக்கு தெரியும் அவளுக்கு எப்போ பீரியட் ஆகுது, அவளுக்கு எப்போ வயிறு வலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கான். அதை அப்படியே அவள் கேட்காமலே செய்கிறான். ஸோ இதை அவனை நினச்சி பார்க்குறான். அப்போ இவ சொல்லுவான், அன்றைக்கி நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட பார்த்தியா, நீ நான் பேசுகிறதுக்கு நீ ரியாக்ட் பண்ணி சிரிப்ப அது இதுன்னு சொல்லுவேன், ஆனால் அவகிட்ட நீ அப்படி கிடையாது, அவகிட்ட நீயா ஜாலியாக பேசி சிரிச்சிட்ருப்ப, ஜாலி அடிச்சிட்ருப்ப, நீ என்கிட்ட நல்லா இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையுமே நீ நல்லா இருப்ப, அது உனக்கு சாதாரணமாக வரும், எல்லாத்துக்கிட்ட யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீ அவகிட்ட, அதாவது சோல் கிட்ட, ஹீரோயின் பேரோட பேர் சோலு, அவகிட்ட நீ ஸ்பெஷல் கேரிங்கில் இருப்ப, அது உனக்கு அவகிட்ட மட்டும்தான் வரும், அது இயல்பாக வரும், அதை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஸோ உனக்கே தெரியும் நீ அவளை விரும்புகிற, ஆனால் நீ எதை ரியலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ உண்மையிலே நம்ம விரும்புகிறோமா, நான் விரும்புகிறேனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு இல்லை, அது நல்லா வெட்ட வெளிச்சமாக தெரியுது நீ அவளை விரும்புகிறேன்னு அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, அவன் ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ரூம்மேட்டு கேட்டுட்டு இருப்பான். சரி விடு, நீ என்ன நினைக்கிற அதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு, நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருக்கீங்க, ரொம்ப ஃப்ரெண்டு, ஆனால் எனக்கு இது முன்னாடி ஃபீலிங் இருந்தது. என்ன ஃபீலிங் அப்படின்னா, நீங்கள் யாரை வேணாலும் டேட் பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் கடைசியில் நீங்கள் 2 பேரும் தான் ஒன்றா ஆகுவீங்க, நீங்கள் 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க அந்த மாதிரி.
இங்கே இவன் நினச்சிட்டு இருக்கிறான், அதாவது அந்த ஜூனியரும் ஹீரோயினும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவன் வந்து அவங்களே பார்த்துட்டு இருந்திருப்பான். இவன் என்ன பேசுகிறா, இவளோட மனசு என்ன இருக்கும், அந்த மாதிரிலாம் நோட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். அதுக்கப்புறம் இவன் வருத்தமாக இருக்கும்போது அவனே கேட்பான், நீ சேடாக இருக்கியா, அந்த மாதிரிலாம் இவனாவே கேட்பான். இதெல்லாம் வந்து அவளை பார்த்து இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். நம்ம உண்மையில் அவளை விரும்புகிறோம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பா, இங்கே பாரு, நீ ரொம்ப டென்ஷன் எடுக்கலாம் தேவையில்ல, ஒரு சின்ன விஷயம் உங்கள் அன்பை ஒன்றும் உடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கீங்க, உங்களுக்குள்ளே எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நீ பெருசாக டென்ஷன் எடுக்காத அப்படின்னு சொல்லி இந்த ரூம்மேட் சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு மட்டும் சொல்கிறான். அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து அந்த அவளோட ரூமை விட்டு வெளியே வரான். வெளியே வரும்போது பார்த்தா இவன் கரெக்டாக அங்கேருந்து யதார்த்தமாக வந்துட்டு இருப்பான். அப்போ இவன் சொல்லுவா, இவன் கேட்பா நீ என்ன இங்கே அப்படின்ற மாதிரி. அவன் வந்துட்டு இதுதான் என் ரூமு அப்படின்பா. அப்போ இவன் வந்துட்டு இதுதான் என் ரூமு அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கிறத காமிப்பான். அதுக்கப்புறம் அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டானா. இவ கோவம் வந்து அவள் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். ஆக்சுவலாக வந்து இவங்க 2 பேரும் பழசை மறந்துட்டு நார்மலாக பேசுகிற மாதிரி தானே. ஸோ ஆனால் இவளுக்கு மனசில் வந்து அது உறுத்திட்டே இருக்குது. ஒரு மாதிரி அவளுக்கு நார்மலாக இருக்க முடியாது, ஆனால் நார்மலாக இருக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அவள் வேகமாக நடந்து போயிட்டே இருக்கும்போது இவனும் பின்னாடியே வந்துட்டு இருப்பான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கேஷுவலாக இவனாவே அந்த மொத்தத்தை பற்றி அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். அதாவது நீ சொன்னதை பற்றி நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வரும்போது இவர் வந்துட்டு அதை பற்றி நீ இனிமேட்டுக்கு பேச வேண்டாம், ஏன்னா அதுதான் நம்ம அதை மறந்துடலாமல் பேசிட்டோமே, அதை பற்றி நீ பேச வேண்டாம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்ட்டு இவ பாட்டுக்கு சொல்லிட்டு போவாளாம். ஆக்சுவலாக இவனாவே ஓப்பனாக ஏதோ பேச வருவான். இவன் இருந்துட்டு அதை பேச வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறம் இவன் பேச மாட்டான். அதாவது இவன் சொல்கிறத அவன் லிசன் பண்ணுவான், பேச மாட்டான், விட்டுருவான். அப்போ திரும்பி இவ ஆரம்பிப்பா, ஆமாம் நீ எப்போ பிரேக்கப் பண்ண அப்படிங்கும்போது, உன்னோட பர்த்டே அன்னைக்கு தானே, அப்பா அம்மா கசம் நீ வேற லெவலில் இருக்கியே, அது எப்படி நீ அவளை பிரேக்கப் பண்ணிவிட்டு போதையில் வந்து அந்த வெறுப்பில் வந்து என்னை நீ கிஸ் பண்ணியா, பரவாயில்ல நான் கூட பைத்தியம் மாதிரி அது கூட தெரியாமல், ஆனால் நீ அதனால தான் மறந்துடு விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு அவனை பற்றி பயங்கரமாக திட்டிட்டு, நீ எப்படியாப்பட்ட மோசமான ஆள், குப்பை அப்படி இப்படின்னு திட்டிகிட்டே போயிட்டு இருப்பாளா. இவன் பின்னாடி போய் நான் சொல்கிறது கேளு அப்படின்னா பிடிச்சிட்டு இருப்பான். ஆனால் அவள் பயங்கரமாக திட்டிட்டு போகும்போது அங்கே நிற்கல வலிக்கு வேற விழுந்துடுறா. என்னை தொட்டா அதை பேச அப்படின்ட்டு போவா. வலிக்கு விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன, அவன் தான் அவளை தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு இவங்க அந்த சின்ன வயசில் நடந்ததை பற்றி ஏதோ ஒரு விஷயத்த பேசுவாங்க. இவன் சொல்லுவான், உனக்கு ஞாபகம் இருக்கா நீ எலமெண்ட்ரி ஸ்கூலில் என்ன பண்ண அப்படின்ட்டு. உனக்கு அப்படி கோவம் வருது, ஏன் நீ இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கிற, ஒரு டொட்டாயில் பிடிச்சி பயங்கரமாக கொண்ட ஞாபகம் இருக்கா, விட்டுருன்னு சொன்ன நீ அதை கேட்கல அப்பா அப்படிம்பானா. அவர் வந்துட்டு ஆமாம் நீ முட்டிக்கால்லாம் போட்டு என்கிட்ட கெஞ்சிட்டு இருந்த, ஆனால் நான் விடலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளாம். அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காருவோம் அப்படின்ட்டு ஒரு ஊஞ்சலில் வந்து உட்காடுறாங்க. ஊஞ்சலில் உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறான், இந்த இடம் தான் என்னோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸை நீ எடுத்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே 2 பேரும் அந்த சீன் நினச்சி பார்த்துட்டு இவன் சிரிப்பான். சிரிச்சிட்டு சொல்லுவான், ஆமாம் அப்படின்னா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு உன் கையை கொடு அப்படின்னு சொல்லி கேட்பான். இவனும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை கொடுக்கும்போது அவன் அந்த கையை வாங்கி பிங்கி ப்ராமிஸ் பண்ணுவாள். பிங்கி ப்ராமிஸ் வந்து அப்போ பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது வந்து இவன் அவகிட்ட சொல்லியிருந்திருப்பான், நீ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கிஸ் பண்ணிட்டு இருக்காத, உன்னோட ஃபஸ்ட்டு கிஸ் இது எவ்வளோ ப்ரீஷியஸ் ஆனது, இதை போய் கெட்டவங்களுக்குலாம் நீ கொடுத்துட்ருப்பியா, அப்படிலாம் கிடையாது, நான் உனக்கு நல்ல பையனாக தேடித்தரேன், அந்த நல்ல பையனை நீ டேட் பண்ணலாம், கிஸ் பண்ணலாம், லவ் பண்ணலாம், நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. உண்மையாவா கண்டிப்பாவா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணதை இவ சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் அதை நினச்சி பார்க்குறாங்க. இப்போ ஹீரோயின் சொல்கிறான், என்னால் அந்த ப்ராமிஸை காப்பாற்ற முடியல, அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கல, பாரு என்னோட முதல் முத்தமே நீ ஆகிட்ட, கண்டிப்பாக என்னால் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்க முடியல, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், என் அறிவுக்கு புரியுது நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டு, இந்த முத்தத்தை வச்சுக்கிட்டு அதெல்லாம் கெடுத்துக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நான் என் ஹார்ட்டு சொல்கிறதா கேட்க போகிறேன், இனிமேட்டுக்கும் உன் கூட என்னால் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசில் சொல்கிறா, இத்தனை வருஷமாக நான் 2 பேர் பழகியிருக்கோம், அதெல்லாம் வச்சு கண்டிப்பாக நான் நம்பிக்கையோடு நீ என் கூட இருப்பேன்னு நினச்சிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு, நீ என் கூட பாய் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுறா. அதுக்கு இவன் ரொம்ப பொறுமையாக ஸ்லோ மோஷனில் ஐ எம் வெரி சாரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே இந்த எபிசோடை முடிச்சிருவாங்க. ஆக்சுவலாக முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவள் ஃபோனை கட் பண்ணிடுவாளா, என்னடா ஃபோனை கட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்ணலாமா வேணாமா, இவள் கால் பண்ணுவான்னு சொல்லி பார்த்துட்டே இருந்திருப்பான். இவள் கால் பண்ணாமல் இருக்கும், இவனால் இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவான், அவன் வெளியே வருவான். வெளியே வந்து கொஞ்ச நேரம் இல்லை, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவன் எப்படா வெளியே வருவா, உள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அங்கேயே உலாத்திட்டே இருப்பான். அப்போ கரெக்டாக இவன் வர சத்தம் கேட்குமா, சத்தம் கேட்டதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கேஷுவலாக வர மாதிரி வருவான். ஆக்சுவலாக இவனுக்கு அவகிட்ட பேசாமல் இருக்கவே முடியல.